ஹலோ மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டினுடைய நுரையீரல். ஸோ இது வந்து எடுத்துக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம், மற்றபடி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபிஸ் வந்து அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப வேகமாக வந்து க்யூர் ஆகும். ஸோ அந்த வகையில் இதை எப்படி டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அடுத்ததாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து அது கூட வந்து வதக்கிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வந்துட்டு 2 வந்து சேர்த்துக்கோங்க போதும். ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த நுரையீரல் வந்து அளவாக தான் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. உடம்புக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லது. எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு இதை வந்து தனியாலாம் வந்து கிடைக்காது. பட் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பெங்களூரில் வந்துட்டு கிடைக்கும். எது கேட்டாலும் வந்து கிடைக்கும். பட் எங்கள் ஊரில் வந்து கூரில் கொடுக்கறதுனால ஒவ்வொரு பீஸ் தான் வந்துட்டு வரும் கறி கூட சேர்ந்து. ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் வந்துட்டு காம்பு மட்டுமே கிள்ளிட்டு உடைக்காமல் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக அதையும் வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதனுடைய அந்த வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து அடுப்பு சிம்மில் போட்டுட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது மட்டும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு 3 தக்காளியை வந்துட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை. ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளறி விட்டு இது எல்லாம் வெந்து வரதுக்காக வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் மசிச்சு விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். சூப்பராக வந்து தக்காளி எல்லாமே வந்து வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நுரையீரல். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக தான் வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது சுருங்க ஆரம்பிச்சிடும் ஃபைனலாக பார்க்கும் பொழுது. ஸோ இந்த மாதிரி அதையும் வந்து மசாலா போட்டு வந்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அது கூட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு காரத்துக்காக வந்துட்டு மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் வந்து சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவருக்காக வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து இது எல்லாத்தையுமே வந்து கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா முறையாக வர மாதிரி தான் இருக்கும். என்னென்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஞ்சு மாதிரி தான் இருக்கும் இந்த வந்துட்டு நுரையீரல் வந்து. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்கும். வெந்து வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். உடனே வந்து சாப்பிடும் பொழுது வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சவ்வு மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து வச்ச உடனே குழம்பு வந்து உங்களுக்கு ரெடியான உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி பாஞ்சு மாதிரி தான் என்னடா அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அது கூட வந்து அது வேகிறதுக்காக நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மட்டுமே வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா இதிலிருந்தே வந்துட்டு தண்ணியாக வந்து லீக்கேஜ் ஆகி வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த தண்ணியே வந்து இது வேகிறதுக்கு வந்து போதுமானது. அதனால தான். ஸோ இதை வந்து நல்லா மூடி போட்டு வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாமே வந்து சூப்பராக பிரிஞ்சு நமக்கு செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுருங்கிருச்சு. அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் இறங்கி சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வந்து நாங்கள் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு போதுமானதாக வந்து இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேகாத மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுப்பில் போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்து இது ரெடி ஆயிரும். ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.